காம்பினேஷனை ட்ரை பண்ணுவோம் லாஸ்ட்ல. எனக்கு ஆனா அந்த மாதிரி வீடான ஃபுட் காம்பினேஷன்ஸ் எதுவுமே இல்லை தெரியுமா? ஏன்னா அது வீடுன்னு தோணிருந்தா நானே சாப்பிட்டுருக்க மாட்டேன்ல. எனக்கு நார்மலா இருக்கிறதுனால தானே நான் சாப்பிடல. இருந்தாலும் ஒரு அறிவு இருக்கும்ல, இதையும் வச்சு சாப்பிடக்கூடாது. அப்போ இன்னைக்கு ரிப்ளை போட்டவன்லாம் என்ன அறிவு இல்லாத முட்டா பையன் சொல்றியா? அவனை பிடிச்சிருந்துச்சுன்னா எதுவுமே வியர்ட் இல்லை கைஸ். என்ன சொல்றீங்க? இப்போ நான் இப்படி பேசுவேன், இன்னைக்கு ஸ்டோரி ரிப்ளை போய் பார்த்து எவ்வளவு அசிங்கமா திட்டிருப்பேன். குட்டா சாப்பிடுவியா? நியூட்டல்லா திம்பல்ல திம்பல்ல நல்லா இருக்கும்டா. அவ்வளவுதான். ஏன்னா பிரெட் வந்து நியூட்ரலான டேஸ்ட். அதனால இப்போ காரமா பிரெட்ல சாம்பார் கூட ஊத்தி சாப்பிடலாம். ஆனா ரசம் ஊத்தி சாப்பிட முடியாது. ஏன் நீ கேட்கலாம், இப்பதானே பேசுனேன் பிரெட் வந்து நியூட்ரலான ஃபுட்டு, ரசம் ஊத்தி வந்து சாப்பிடலாம் அப்படின்னா சில விஷயம்லாம் வந்து பேசலாம். அதுல ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். கர்ட் ரைஸ் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா. கர்ட் ரைஸ்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். எனக்கு கர்ட் ரைஸே நல்லா இருக்காது, வாந்தி மாதிரி இருக்கும் அது பார்க்கவே. சாரி, எத்தனை பேருக்கு தயிர் சாதம் பிடிக்கும். பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருக்கும் தனியா, அது நல்லா இருக்கும். ஆனா தயிரோட சாப்பிட்றப்ப எப்படி நல்லா இருக்கும்? எனக்கு ஃபர்ஸ்ட் சாதத்தை எப்படா தயிர் கூட சாப்பிடுறீங்க? எனக்கு அதுவே முதல்ல ப்ராசஸ் ஆக மாட்டேங்குதுடா. ஒரு மாதிரி அது ஸ்மெல்லே எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கு. கர்ட் ரைஸுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் பாட்டி வீட்டுல தான் வந்து எனக்கு வந்து சுத்தி எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. கர்ட் ரைஸ் தான் இன்னைக்கு லஞ்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி பண்ணிருந்தாங்க. என்ன பண்ண போறேன் அப்படின்னு எதுவுமே தெரியல. சின்ன வயசு வேறையா, அதனால தனியா எடுத்துட்டு போய் உட்காந்தா கூப்பிட்டு உட்கார வச்சிருவாங்க கூட்டத்துல. என் பாட்டி, என் பெரியம்மா, என் கசினு எல்லாம் உட்காந்துருக்காங்க சுத்தி. ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு உள்ள இருந்து சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி புறத்து. தயிர் அந்த அளவுக்கு பிடிக்காதானா? வாயில எடுத்து வைக்கிறேன், உள்ள இருந்து அப்படியே எது கலக்குது, அப்படியே திரும்பி திரும்பி அப்படியே கண்ணன் தண்ணி ஊத்திட்டு அப்படியே சாப்பிட்டுருக்கேன், முழுங்கிடுறேன். வரான் உள்ள இருந்து. என்ன கண்ணெல்லாம் அடி ரெண்டாவது தெரியுதா? தயிர் சாதத்தை கருவேப்பிலை கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சு, நான் தயிர் சாதம் அவ்வளவுதான். நான் சொல்றேன்ல தயிர் சாதம் அவ்வளவுதான், அதுக்கு மேல நகர மாட்டேன்.